எல்லாம் உங்களுக்கு விழுந்து ஒரு வீடியோ எடுத்திருக்கேன், மறக்காம பாருங்க. தான் வந்து நாலாங்கட்டை ஜங்ஷன் பார்த்தீங்கன்னா விலங்கு நான் வந்து இந்த இசரோட்டால போனால் வந்து டோக்கியோ சிமெண்ட் போகிறது. இப்போ நாங்கள் எங்கே போயிட்டு வந்துருக்கோம் வந்து பார்த்தீங்கன்னா சைனாவில் பழைய காலத்து ரயில்வே ட்ரக் ஒன்று இருக்கு, அதில் இருந்தால் பொருட்கள்லாம் இறக்குறவங்க. இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து டோக்கியோ சிமெண்ட் அங்கால பார்த்தீங்கன்னா புண்ணி மாதிரி இருக்கு பாருங்க, எவ்வளோ போட்டுகள்லாம் நிற்கிது பாருங்க, பெரிய போட்டுகள். அதான் சிமெண்ட் ஃபேக்ட்ரி, ஸ்ரீலங்காலேயே பெரிய சிமெண்ட் ஃபேக்ட்ரியாக தான். சைனாவே ரயில்வே ஸ்டேஷன் இதெல்லாம் தாண்டி தான் நாங்கள் அந்த இடத்தை ரீச் பண்ணோம். அந்த இதுக்கு அதால போலாமா? போயிடலாம். அதால போறேன், எதால போறது பார்த்து போறமே கேசா யூடியூப் போடத்தான், அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா காட்டெல்லாம் பைத்திட்டு கிடக்கும். ஒரு பொம்பளை கூட்டிட்டு பாத்தீங்கன்னா இப்படி பள்ளத்துக்கு நடந்தா வாரம் இவ்வளவு சிரமத்து மத்தியில இந்த பிள்ளைய கூட சுமந்து வர்றதுக்கு காரணம் உங்களுக்கு அந்த ஓகே. இங்கே பாத்தீங்கன்னா இந்த காட்டு வழி பாதையால நாங்க போறோம். இப்போ வந்து நான் அதில் பெர்மிஷன் வாங்கிட்டு தான் போனாங்க. இதெல்லாம் வந்து யாரையும் விடுறேல, ஆனா மக்கள் வந்து பார்த்துட்டு அப்புறம் இந்த ரோட்டை பாதிக்காதீங்க. துறைமுகத்துல இருந்து வர்ற பொருட்களை தான் ட்ரெயின்ல தான் ஏற்றிட்டு வருவாங்க, அந்த இடத்த நோக்கி தான் போறோம். இப்போ பார்த்தீங்கன்னா பட வெளியில் பார்த்தீங்கன்னா இந்த இப்படி காலில் இப்படி மாட்டும் தெரியுமா, படத்துலலாம் காட்டுவாங்க, அதை எடுக்கிறதுக்கு எவ்வளோ அவதிப்படுவாங்க. ஐயோ இது பார்த்தீங்கன்னா ஜாய் கல்லாம் அடிக்கிறாங்க, இதெல்லாம் தூக்குறதுக்கு யாரும் அப்போ தூக்கி கொடுத்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன சத்தம் கேட்குது. என்னன்னு தெரியா, நெய்கிற சுட்டு போட்டுருவானா சுட மாட்டான்ப்பா. இங்கே பார்த்தீங்கன்னா குரங்கலாம் பாதி மேல இருந்து பார்க்குறதுக்கே சும்மா பயங்கரமா இருக்கு. நல்ல ஐடியா ஒன்று செய்யலாம் தெரியுமா. அஞ்சு பாருங்க வளையலாம் கட்டிடிக்கான் வீட்டுல, ரால் பிடிக்கிறோம்ல இந்த கட்டிக்கான் ராவில வந்து செத்து வீத்துருவோம். நாங்க இப்ப காட்ட போறோம், மிஸ் பண்ணிடாதீங்க. பாக்க யூடியூப்ல கண்டிப்பா பாருங்க, இவ்வளவு பயங்கரமா போறோம் நாங்க பாருங்க. நெய்கிற இடங்களை நாங்க மட்டும் தான் கொண்டு காட்டுவோம் ரிஸ்க் எடுத்து. அதே கால் நடுங்குது. தண்ணிய பாத்தீங்கன்னா பல பலான்னு இருக்கு. கொடிகட்டு மலைகளை முட்டும் வரை முட்டு பாத்தீங்கன்னா கேட் ஒன்று போட்டுருக்காங்க. இதுக்கெல்லாம் நான் சாமான்லாம் ஏற்றி கொண்டு போறேன் கடவுள். என்ன பாருங்க ஏமாதி வாகனமா நிற்கி வாகனமா நிற்கி புது வெட்டியா வச்சிருக்கீங்க. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வியூ விளங்கு பாருங்கண்டா, அதுக்கு தான் போக போகிறோம். அந்த ஷிப் ஒன்று நிற்கிது, ஷிப்புக்கு பக்கத்தில் இருக்கிற பாலத்து தான் போக போகிறோம். சூப்பர் பிளேஸ் வேற லெவல். ஆனால் இப்படி இடத்துல இழந்த போல சாப்பிட்றது சும்மா டேஸ்டாக அடிக்கும் பாருங்க. சமைக்கிறீங்க ஏன்னா சரியான இழந்த போட மாதிரி இங்கே பாருங்க, மரம் புள்ள இழந்த போட மாதிரி இங்கே பாருங்க. அது மரத்தோட பிச்சு சாப்பிட்றது வேற லெவல். பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ப்ரீமா இருக்குது, அந்த வெள்ளை கலராக இருக்குது பில்டிங், அதான் வந்து ப்ரீமா.
நாங்க வந்து இந்த இடத்த ரீச் பண்ணிட்டு இருக்கோம் தான் பக்கத்துல வந்துட்டோம் சரி ஓ பாத்தீங்கன்னா கடைசியா அந்த இடத்தை ரீச் ஆயிட்டோம். இதான் வந்து அந்த இடம். இதான் வந்து கப்பல்ல இருந்து வர்ற பொருட்களை ட்ரெயின் மூலம் வெளியால் எடுக்கிறதுக்கு இந்த பாதை தான் பயன்படுத்துவாங்க. பாருங்க எப்படி கரல் பிடிச்சி போயிருக்கு. பழைய காலத்து இப்போ இது பாவனையில் இல்லை. பார்த்தீங்கன்னா அங்கால பக்கம் பார்த்தீங்கன்னா ப்ரீமா இருக்குது. பாருங்க வேற லெவலாக இருக்குது. ஒரு ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு நல்ல பிளேஸ். அப்படியே பொறுத்துருங்க. அப்படியே நாங்கள் அங்கே தொங்கல் வரைக்கும் போயிட்டு உங்களுக்கு காட்டுறோம். காய்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்காண்டி தான் நான் அந்த இடத்துக்கு போகிறோம். எப்படி போகிறேன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். இங்கே பாருங்க ஒரு இதுவும் வந்து தூர கால் வச்சு தான் போகணும். ஆனால் மக்களுக்காண்டி நான் கண்டிப்பாக ரிஸ்க் எடுத்து உங்களுக்கு கொண்டு காட்டுறேன். ஓகே இங்கே பாருங்க, பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ பாலம் ஆடுது, அதுக்காக கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து திரிக்கிறோம். சரியா? ஆனால் அவரை பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் முன்னேறி போகிறாரு. அவர் விளையாட்டி தான் நாங்கள் பின்னுக்கு போகிறதுக்கிறீங்க. அவர் அந்த முன்னோட்டம் பார்க்க போகிறாள் தான் அவர். இங்கே பாருங்க இவ்வளோ சிரமத்து மத்தியில் வாராருன்னு சொல்லி தலைவர். எல்லாம் மக்களை உங்களுக்காண்டி தான். யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அமர்த்தோடும். ஃபுல்லாக பாருங்க வீடியோ. உங்களுக்கான கஷ்டப்பட்டு நாங்கள் வரோம். இங்கே வியூவை பாருங்க. எல்லா பக்கம் கடலால் சூழ்ந்துருக்கு. இது மட்டும் தனியாக உள்ளங்க. பார்த்தீங்களா பார்க்க நடுங்கி இருக்கு கை காலெல்லாம். இப்படி இதுக்குள்ளெல்லாம் உங்களுக்கு காட்டுறதுக்கு அவ்வளோ ரிஸ்க் எடுத்து போகிறோம்னு பாருங்க. விழுந்தது சட்டி அடிக்கிற காத்துக்கு நிக்கலாம் இருக்கு ஃப்ரெண்ட். பாலத்தை உண்மையாவே கஷ்டப்பட்டு அமைச்சிருப்பாங்க. தண்ணிக்குள்ள அமைச்சிருக்காங்க. இது மனுஷங்களை அமைச்சதான்னு தெரியாது. பார்க்கவே கொஞ்சம் பயங்கரமா தான் இருக்கு. ஒரு 30 அடி 40 அடி ஆழ்பத்தில் இதை அமைச்சிருக்காங்க. சுற்றி வர பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இயற்கை அழகோட காட்சி அளிக்குதுங்களா. வெள்ளை கலராக இருக்கிற பில்டிங் தான் ப்ரீமாண்டா என்ன தெரியுமா? மா தொழிற்சாலை இதான். ஸ்ரீலங்காலே பெரிய தொழிற்சாலை தான் ப்ரீமா. உங்களுக்காண்டி அந்த இடத்த தொங்கலுக்கு போய் காட்டணும். இந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போயிட்டாங்க. நான் தான் தடுமாறி கொண்டிருக்கேன். இரு காலின் இடையிலே உரசும் பூனையாய். அதான் பாட்டு. வாழ்க்கை போதுமாடா. எல்லாம் ஃபுல்லா போட்டு கொண்டு வர ஜோசியாய். எங்க துபாய் இருந்து வராது. நடுவால நடந்து வந்து கொண்டிருக்கேன். பாருங்க உங்களை ஷிப்புக்கு பக்கத்தில் கொண்டு காட்டுறேன். பாருங்க ஷிப் வந்தா நிற்கிது கடலுக்கு நடுவில். இந்த பாலத்தால் போய் அந்த ஷிப்பை காட்டுறேன் பக்கத்தில் போய். வெயிட் அண்ட் வாட்ச். எங்களுக்கெல்லாம் ரிஸ்க் எடுக்கிறது ரஸ்க்கு சாப்பிட்ற மாதிரி. அதனால உங்களுக்கு வந்திருக்கேன் இங்கே. வேற லெவலாக இருக்கு பிளேஸ். அந்த நான் உங்களோட ஏரியாவில் நிற்கிறேன். அதுக்கு என்ன பேர்? அந்த இதுக்கு பேர் பாலம் ஒன்று இருக்கு. இந்த ரயில்வே ட்ரக்கால போகிற பாலம். அதுக்கு என்ன பேர்? ஆயில் ஜேட்டி. எப்போ பல வருஷத்துக்கு முதல் ஆய் செஞ்சது. ஆயில் ஜேட்டி என்ன சொல்லுவாங்க? என்ன கப்பலில் இருந்து வர்ற பொருட்களை எல்லாத்தையும் ஐஓசி சொந்தமான இந்தியா தானே. அப்போ இதுலேருந்து வர்ற பெட்ரோல் டீசல் எல்லாத்தையும் வந்து இந்த ட்ரெயின் மூலம் வெளியேற்றுவாங்க. வெளியே கொண்டு போவோம். சரி ஓகே. பார்த்தீங்கன்னு சொன்ன ஒரு அளவுக்கு வந்துட்டோம். பின்னுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் தலைவர் வந்து கொண்டு இருக்கிறார். இங்க பாத்தீங்கன்னு சொன்னா பாருங்க, அதுல 2-3 பேர் ஏறினா உடையும். ஹலோ மக்களே, நாங்க இப்ப எங்க நிக்கிறோம்னு பாத்தீங்கன்னா சைனா பேல இருக்கிற ஆயில் ஜெட்டி என்ற இடத்துல இருக்கோம். இந்த இடம் என்னதுக்கு ஃபேமஸ் ஆனண்டா, ஷிப்ல வர்ற பொருட்களை வந்து கரைக்கு எடுத்துக்கொண்டு போறதுக்கு அந்த ரயில்வே பாலம் வந்து அமைச்சிருக்காங்க. பாருங்க, பல வருஷத்துக்கு முதல்ல அமைச்சவங்க. இது வந்து இப்ப யூஸ் பண்றதில்ல. ஆனா இந்த பிளேஸ் வந்து வேற லெவலா இருக்கு. உண்மையே அங்கால பக்கம் பாத்தீங்கன்னா ப்ரீமா இருக்கு. இங்க பின்னால பாத்தீங்கன்னா ஷிப் எல்லாம் வந்து நிக்குது. உண்மையாவே இது வர்றது கொஞ்சம் கஷ்டம் தான், டேஞ்சர் தான். ஆனா கவனமா தான் வரணும். இந்த வீடியோ போடுறதுக்கான யாரும் வந்துடாதீங்க, ஏன்னா கஷ்டப்பட்டு தான் வரணும். கேர்ஃபுல்லா தான் நாங்கள் வந்தனாங்க. அதனால உங்களுக்கு பாருங்க, இங்க இருந்து பார்க்கும்போது சன்ரைஸா சன்செட்டா சூரியன் மறைகிற சரி இங்கிலீஷ்ல நான் சொல்ல வரேன். ஓகே, முடிச்சுடுங்க இங்கிலீஷ். சூரியன் மறைகிற இடத்தை இங்க இருந்து பார்க்கும்போது வேற லெவலா இருக்கும். அந்த கடலோட அந்த மலைகள் எல்லாம் சூழ்ந்திருக்கு. அப்ப வேற லெவலா இருக்கு. இப்ப நாங்க வந்து பின்னால போக போறோம். அந்த அது மட்டும் போகலாமா? போயிட்டு உங்களுக்கு காட்டுறேன். என்ன நடக்க போதோ தெரியாது எங்களுக்கு. விழுகிறோமா என்ன செய்யறோம்னு தெரியா. நான் அங்க போயிட்டு காட்டுறேன் பாருங்க.
விழுந்துருவோம் அப்பா. Guys, எல்லாம் உங்களுக்கு விழுந்து ஒரு வீடியோ எடுத்திருக்கேன், மறக்காம பாருங்க. நல்ல காலம் இப்போ வந்து நான் விழுந்திருப்பேன் தண்ணிக்குள்ள, காப்பாத்திட்டாங்க ஒரு மாதிரி. அதை காப்பாற்றி வச்சிருக்கோங்க. என்ன செய்யற பாருங்க. டேய் ஆடுது. போலாமா? போங்க, ஆனால் திருப்பி விழுந்தா பிடிக்கிறதுக்கு நான் வர மாட்டேன். எங்களை நான் நீச்சல் தெரியும் கூட. அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த ஷிப் வந்து நிற்கிது பார்த்தீங்களா, அதுல இருந்து தான் இந்த சாமான்களை வந்து இதால் எடுத்து கொண்டு வருவாங்க. ஏனெண்டா அதுல இருந்தா ஆஸ்திரேலியா தப்பி போகிறோம் 3 பேரும். ஏனெண்டா கவுரை பார்த்தீங்களா, அவ்வளோ கவுரு எப்படி இருக்கீங்க, சைஸை பார்த்தீங்களா. அந்த அதுக்குள்ளால தான் சாமான் எடுத்து வருவாங்க. ஏனெண்டா போட்டுகளில் போய் எடுத்துக்கொண்டிருக்கலாம், பெரிய பெரிய சாமான் போட்டில் கொண்டு வரலாம். இடத்துல இருந்து ட்ரெயின் மூலம் சாமான்களை வந்து கரைக்கு கொண்டு போவாங்க. இந்த இருக்கு கரை, இது மட்டும் சாமான கொண்டு வந்து இதுல இருந்தா ட்ரெயின் மூலம் கொண்டு போவாங்க. ரிஸ்க் எடுத்து வந்து அங்க பாருங்க, அங்க இருக்கு, அதுல இருந்து இது மட்டும் நாங்க வந்திருக்கோம். அங்கால பாத்தீங்கன்னா நேவி. இதுல வந்து வரக்கூடாதுன்னா சொன்னவங்க என்ன செய்யறது நாங்க தெரியாம வந்துட்டோம். வந்ததுக்காக இப்போ கவர்மெண்ட் இப்போ போலீஸ் வந்தவங்களை பிடிக்கலாம். என்ன செய்யற பிரச்சனை இல்லை. இலங்கையிலேயே அழகான துறைமுகம் உள்ளது ட்ரிங்கோல தான். அதான் இயற்கை துறைமுகம் ட்ரிங்கோ. இயற்கை ட்ரிங்கோ ஹார்பர். பிரிட்டிஷாக்கள் வந்து இதை வந்து கொடுக்கலன்னு காரணம் வந்து இங்க கப்பல் எல்லாம் ஒளிச்சு வைக்கலாம், எங்கெங்க நிக்குதுன்னு கண்டுபிடிக்கல. அதான் சொல்றத விட வேர்ல்ட்லே நம்பர் 1 வேர்ல்ட்லயே நம்பர் 1 துறைமுகம் இருக்கிற இடம் வந்து ட்ரிங்கோ தான். அந்த இருக்கு பாருங்க, இங்க இருந்து உங்களுக்கு பார்க்க கூடாங்குது. இதுக்குள்ள இருந்து எவ்வளவு பொருட்கள்லாம் மறைச்சி வைக்கலாமா, யாரும் எதிரிகள் கண்டுபிடிக்கலாம். பாத்தீங்கன்னா இப்ப கஷ்டப்பட்டு தான் வந்து நாங்க இப்ப போறோம், இதை கடந்து போவோம். நிறைய ஆட்கள்லாம் வந்திருக்காங்க. எதுவும் கடந்து போகும்ன்ற மாதிரி இப்போ நாங்கள் இதை கடந்தால் தான் வீட்டை போகலாம். பார்த்தீங்கன்னா இது ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் மாதிரி தான் இருக்கு. ஏன்னா இப்போ நிறைய ஆட்கள் வந்து கொண்டு இருக்கிற பார்க்கலாம். இப்படி சரிச்சு வைங்க தானே, இங்கே எப்படி இப்படி வைங்க அப்படியா? ஓ மற்ற பக்கம் இந்த வியூவை பாருங்களேன் எப்படி இருக்கு 360ல. வேற லெவலா இருக்கு. மக்களே பாத்தீங்கன்னா கடைசியா ஆயில் ஜெட்டியை வந்து பார்த்துட்டேன். இதுல ஃபுல் வீடியோ வேணும் பண்ண யூடியூப் சேனல்ல இருக்கு, மறக்காம மிஸ் பண்ணாம பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் பட்டன் கொஞ்சம் அமர்த்தி விடுங்க, அப்படித்தானே.